வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கும் பருப்பக்கம் கதிரேசனுக்கும் இடையிலான மோதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குனே வந்துக்கிறியாடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அவதான் கலந்தாலும் என்ன ஆதாரம் இருக்கு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சுடர் மேல நீ அநியாயமா பழி போடாத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பக்கம் ஏதோ ஒரு சவுண்டு வருது. உடனே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வாய்ஸை மாத்திராரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ரகு. உடனே அந்த கான்செப்டை பிடிச்சேன்னு நம்ம தலைமை உடனே பாக்கணுமே, கதிரேசன் தானே என் பொண்ணு மேல பழி போறதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எத்தனை ஆதாரம் இருக்கா, ஆதாரத்தை காட்டிட்டு பேச, ஆதாரம் இல்லாம பேசினு இருக்காத, நீ என்ன சொன்னாலும் நம்பிங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கியா. ஏன்னா இப்படி கிட்ட சொல்லலாம், விஜய் கூட நீ சேர்ந்து வாழணும், விஜய் இப்ப எனக்கு ரேணுகா தான் வேணும், ரேணுகா தான் கூட வாழுவன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அதனால கூட நீ கோவத்துல ஆவேசத்துல நீயே பாய்சனை கலந்துட்டு மறுபக்கம் அதை என் பொண்ணு மேல நீ பழி போடலாம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குல்ல, இப்படி நான் சொல்லலாம்ல, நாம உன் மேல பழி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, இதெல்லாம் உனக்கு புரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் ஒரு டைம் சொன்னா இன்னொரு டைம் சொல்ல மாட்டேன், அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே எதுவுமே பேசவும் முடியாம, மெல்லவும் முடியாம, கெல்லவும் முடியாம, துள்ளவும் முடியாம சைலண்டா இருக்காங்க ஒரு பக்கம். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசக்கூடாது, எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் தான், காலம் கடந்தால் எல்லாமே ஒரு பக்கம் மாறும், தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. அது போல ரேணுகா சைலண்டாவே இருக்காங்க. நம்ம மல்லி இருந்து சரி ஓகே ஆதாரம் தானே கேட்கறீங்க, வாங்க இப்பவே நான் ஆதாரம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற எங்க கரெக்டா அந்த கோவில் இருக்குல்ல, கோவிலுக்குன்னு ஒண்ணு கேமரா எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு அறையில பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த அறைக்கு போறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க இப்படிதான் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. உடனே சரி ஓகே அங்க போயிட்டு யார் எல்லாமே ஆப்ரேட்டர் இருப்பாருல்ல அங்க போறாங்க. உடனே ஆப்ரேட்டர் வந்து கையெடுத்து கும்புறாரு. ஏன்னா கூட போலீஸ் வந்து இருக்காங்க. முக்கியமா நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்திருக்காங்க. சந்திரகாந்தா மேடம் வந்தாவே அவங்களுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட வரலாறு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க நல்ல விதமா தான் எல்லாமே செய்வாங்க. அவங்களோட நல்ல குணம் எல்லாருக்குமே தெரியும். அதனால சரி ஓகே சந்திரகாந்தா மேடம்னா கண்டிப்பா 100% நாம இதுக்கு வந்து அக்யூரேட்டா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சந்திரகாந்தா மேடம் வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூட்டத்தை கூட்டுறாங்க. அதே சமயத்துல இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வச்சாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரகாந்தா மேடங்கிறாங்களா அவங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா ஷோர் மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ரேணுகா ஒரு பக்கம் பின்னாடி ஒளிஞ்சிருந்து டே வேணாடா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே நீ பணம் தருவன்றதுக்கோசம் தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னா, உனக்காக ஒரு இதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு முக்கியம் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த அளவுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றேன். ரேணுகா வந்து சைட் பண்றாங்க. உடனே ரேணுகா பேச்சு எதுவுமே கேட்காம சரி ஓகே சைலண்டாவே இருக்காங்க. இதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு பக்கம் பேசி புரிய வச்சு அவரை காட்ட வச்சுறாங்க. அந்த சிசிடிவி கேமரால கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க போயிட்டு அவங்க கையில இந்த டப்பா பாய்சன் டப்பா எடுத்து அப்படியே சும்மா சொட்டனால எது தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரி அந்த பாயாசத்துல அப்படியே கொட்டுறாங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் வீடியோ ரெக்கார்டா இருக்கு. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கருத்தரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் மாட்டியாச்சு. இப்ப என்னடா பண்றது ஏதுடா பண்றது, ஒரு பக்கம் சிக்கியாச்சு. சிக்கி சின்ன பெண்ணமா ஆயிரும்ல, நம்மளை யாரு காப்பாத்த போறாங்க, கடவுளே என்ன காப்பாத்த யாருமே இல்லையா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும், கெட்டதே நினைச்சா கெட்டதா நடக்கும். நம்ம எப்படி ஒருத்தருக்கு நினைச்சு ஒருத்தருக்கு பண்றோம்லோ அதுதான் நமக்கு பலனா வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அந்த பலன் தான் இவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இவங்க ரேணுகா இருக்காங்களா அவங்க பண்ண விஷயம் எல்லாமே இப்ப ரேணுகாவுக்கு ஆப்பு மேல ஆப்பா வந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரும் அந்த இடத்துக்கு வந்து பாத்துறாரு. உடனே ரேணுகாவா பலாறு ஒரு அடி, உனக்கு மல்லி மேல வெறுப்பு தான், மல்லிக்கு எதனா ஒண்ணு செப்பரேட்டா நீ பண்ணிக்கோ, எல்லாரும் மோடி இந்த மாதிரி பண்ணிருக்கே, இதனால எவ்வளவு பின்விளைவுகள் வரும் தெரியுமா, இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அதே சமயத்துல நம்ம கதிரேசன் அடிச்சடி ரேணுகாவுக்கு அப்படியே சும்மா ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் வலி தாங்க முடியல, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், எங்க தலைவெல்லாம் 10 டன் வெயிட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கதிரேசன் அடிச்சு அடி அந்த மாதிரி இருக்கு. விஜய் அந்த இடத்துக்கு வந்துறாரு. வந்து ரேணுகா மேல எதான ஒரு அவதூறா பழி போட்டுனே இருக்கணுமா, ஏன் மல்லி இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம கதிரேசன் வந்து இல்ல ரேணுகா தான் பண்ணிருக்கா, அதுக்கான ஆதாரம் எல்லாமே காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என் மேலதான் தப்பு, என் பொண்ணு மேலதான் தப்பு, என் பொண்ணை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அடடா என்ன ஒரு மன்னிப்பு, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சினுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு. இவங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்பாங்களா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி நடந்திருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம்டா சாமி.
இது நடக்கவே நடக்காது, இப்படி ஒரு பக்கம் நடக்குமான்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் ஆவலாக காத்துன்னு இருந்தோம். ஆனால் அது போல் நடந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு லக்கியான பர்சனாக இருக்காரு நம்ம கதிரேசன். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கோசரம் முடிஞ்ச வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டு எப்படியோ ஒரு வழியாக தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு நினச்சின்னு இருக்காரு. ஆனால் இதுக்கு மேலே தான் அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, அசம்பாவிதம் மேலே அசம்பாவிதம் வந்துன்னு இருக்குங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிதை சும்மா விட மாட்டாங்க. இதே நான் செஞ்சிருந்தா இன்னாரே நான் ஊரை கூட்டி ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி என் வாழ்க்கையை சின்ன பெண்ணமாக கேட்டுப்பீங்க. அதே உங்கள் பொண்ணுன்றதால இந்த மாதிரி விட்டு வச்சுன்னு இருக்கீங்களா? இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதை எந்த கோர்ட்டுக்குனாலும் போவோம், எங்கனாலும் போவோம். சந்திரகாந்தா மேடம், உங்களுக்கு தேவை ஆதாரம் கிடச்சிச்சில்ல, இப்போவே அந்த ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே. சந்திரகாந்தா மேடம், மல்லி சொல்கிறதுல தப்பே இல்லை, மல்லி சொல்கிறது தான் ரைட்டு. இதுக்கு முன்னாடி மல்லியை நீங்கள் அந்த மாதிரி தானே அவமானப்படுத்திருக்கீங்க. அதனால் ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணி தருவோம். ரேணுகா அட்டெம்ப்ட் மர்டர் இந்த கேஸில் படி தான் எப்படி இருந்தாலும் கேஸில் உள்ளே வர போகிறாங்க. இதுக்கு மேலே அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு நீண்ட காலத்துக்கு அவங்க ஜெயிலில் இருந்தால் தான் திருந்துவாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி எப்போவுமே தான் செஞ்ச தவற உணர்ந்தால் மட்டும்தான் அவன் திருந்துவான். அவன் செஞ்ச தப்பை அவனை உணர வைக்கணும். அவனை அடித்து அவனை ஓட விடணும். அப்போ தான் வாழ்க்கையில் மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் நம்ம ரேணுகாவுக்கு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போதா அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் என்னத்துக்கிட்டா, இதை பற்றி நம்ம பேசணுன்னு இப்போ ஒரு ஸ்கேம் ஒன்று வந்துன்னு இருக்குங்க. என்னடா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேயில் தான் அந்த ஸ்கேம் வந்துன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு தெரியாத நம்பர்லேருந்து ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். உடனே நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. எப்படி இருந்தாலும் பாய்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து அந்த ஸ்கேமே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுற பேரில் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் அவங்க ஆட்டே போடுவாங்க. ஸோ நண்பர்களே உஷாராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.